2025 பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. 2025 எத்தனை புயல், எத்தனை போராட்டம், எத்தனை சூறாவளி, எவ்வளவு பிரச்சனை, அத்தனையும் நம்மளை சுற்றி சுற்றி அடித்தப்பையும் கூட 2025 பெஸ்ட்டியா அப்படின்னு இவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு உண்மையிலேயே உங்களை விட நான் அதிக ஆர்வமாக இருக்கேன். இப்போ கடந்து வந்த 2025 ட்விஸ்ட்டு அப்படிங்கிற அணி சார்ந்த அரவிந்தன் பேசியிருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல வேலூரை சார்ந்த அன்பு அக்கா நித்யபிரியா அவர்கள் பேச வந்திருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு அவர்களை வரவேற்று இங்கிருந்தும் எங்கிருந்தும் பிளாக் ஷிப் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் மிக பணிவான வணக்கங்கள். புத்தாண்டு அன்னைக்கு மிக புதுமையான ஒரு தலைப்பு. இந்திய தொலைக்காட்சிகளில் இந்த மாதிரி ஒரு தலைப்பை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது, கேட்டிருக்க முடியாது. உலக தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக உங்கள் பிளாக் ஷிப் தொலைக்காட்சியில் ஆங்கில புத்தாண்டு அன்று காண தவறாதீர்கள். நேரம் அப்புறமா சொல்லுவோம். கடந்த 2025 பெஸ்டா இல்லை ட்விஸ்டா அப்படின்ற ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நம்ம எதை வச்சு அதை பெஸ்ட் இல்லை ட்விஸ்ட்னு நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் அவர்களுடைய கவிதை வரிதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அழகு என்றால் நீங்கள் என்னவென்று நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை ஒன்றின் நினைவே சுகமளிக்கிறது என்றால் அது நிச்சயமாக அழகாகத்தான் இருக்க வேண்டும் என்றார் ஜெயகாந்தன். அருமை அருமை. அதுபோல லைஃப்பை பெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கு ரெண்டு வழி தான் நடுவர் அவர்களே. ஒன்று, ஒரு பிரச்சனையா அது கடந்து போகணும். அப்படி இல்லையா கண்டுக்காமல் போகணும். அதை விட்டுட்டு பிரச்சனையை என்ன ஏது ட்விஸ்டா ஒஸ்டான்னு மனசை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே கேட்குறேன், ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த வருடம் நல்ல வருடமான்றதை எதை வச்சுங்க முடிவு பண்ணுறீங்க? எந்த தொலைக்காட்சியை திறந்தாலுமே மீனராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே அப்படின்னு அடுத்தவர்கள் சொல்லக்கூடியதை தான் உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி கோள்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்கள் குறிக்கோள்கள் மீது வைங்க. அந்த வருஷம் பெஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் எதிரில் இருக்காரு பாருங்க நாஞ்சில் விஜயன். ஆமாம், அவர் பார்ட் டைமாக தாங்க நடிகர், ஃபுல் டைமாக அவர் ஒரு ஜோசியர். உண்மையாகவே அவர் என்கிட்ட சொன்னாருமா, சட்டை கூட அப்படிதான் போட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? வர 2026 எனக்கு நேரமே சரியில்லை, எனக்கு நாக்கில் சனினர். அது தெரிஞ்சது தானே. நான் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, 7 நாள் 7 கடவுளுக்கு விரதம் இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு விரதம் இருக்கணும், திங்கக்கிழமை சிவனுக்கு விரதம் இருக்கணும், செவ்வாய்க்கிழமை முருகருக்கு, புதன்கிழமை பைரவருக்கு, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு, வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு, சனிக்கிழமை பெருமாளுக்குன்னு 7 நாள் 7 கடவுளுக்கு விரதம் இருந்தால் சரியாயிடும்னார். நான் சொன்னேன், அண்ணன் நீங்கள் இத்தனை விரதம்லாம் இருக்க வேண்டாம், ஒரே ஒரு விரதம் மௌன விரதம் இருங்க, உங்கள் வாழ்க்கையை பெஸ்ட்டாக போயிடும். அவர் வீடே மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன நடுவர் அவர்களே, பிரச்சனையை இவங்களா தேடிக்கிட்டு அந்த வருஷத்தின் மீது பழிய போடுறாங்க. இந்தியாவை எடுத்துக்கங்க, இந்த 2025 எத்தனை சாதனைகளை படைச்சிருக்கு தெரியுங்களாங்க ஐயா? பெண்களுக்கான உலக கோப்பை கிரிக்கெட் துவங்கி 47 ஆண்டுகள் ஆயிருக்குங்க. ஆனால் இந்த 47 ஆண்டு காலமும் ஒரே ஒரு வெற்றியை பார்க்காத இந்திய அணி இந்த 2025 உலக கோப்பையை கையில் வாங்கியிருக்குமே, இது பெஸ்ட் இல்லையாங்க? அது எதுக்கு நடுவர்களே? இதோ கடந்த ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய செயற்கைக்கோளை இந்திய இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியிருக்கு பாருங்க. எப்பேற்பட்ட சாதனைங்க இது! தொழில்நுட்பமாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், பெண்களுக்கான முன்னேற்றமாக இருக்கலாம். 2025 பல்வேறு விதமான சாதனைகளை கொடுத்தது இந்த 25. நடுவர் அவர்களே, நம்ம வாழ்க்கை பெஸ்டா ட்விஸ்டான்றது சாதாரண மனிதர்கள் எப்போ தெரியுமா முடிவாகும்? ஒரு முக்கியமான நேரத்தில் நம்ம எடுக்கிறோம் பாருங்க முடிவு. அந்த முடிவு தான் நம்ம வாழ்க்கை எந்த பாதையை நோக்கி போகுதுன்றதே முடிவு பண்ணும். சரிங்களா? கடந்த 2025 என் கணவருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுங்க. அவர் மட்டும் ஒரு 10 வருஷம் போய் அங்கே வேலை செஞ்சுட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வாழ்க்கையே செட்டில். என்ன ஒன்று, அவருக்கு வீசா கிடச்சிதே தவிர எங்களுக்கு வீசா கிடைக்கலைங்க.
அவர் மட்டும் அது ரொம்ப பெஸ்ட்டான வேலை நினச்சிருந்தார்னா அவர் போயிட்டு வரும்பொழுது பல லட்சக்கணக்கான பணத்தை சம்பாரிச்சிருக்கலாம், வீடு வாங்கியிருக்கலாம், காரை வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த போயிட்டு வந்த அந்த 10 வருஷத்தில் தன் மனைவி மக்களோடு செலவழிக்கக்கூடிய அந்த நேரத்தையும் நாட்களையும் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தா என்னால் வாங்க முடியும்னு அந்த வேலையை தூக்கி எறிஞ்சார் பாருங்க. அந்த பெஸ்ட்டான முடிவு தாங்க எனக்கு 2025 அவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. நடுவர் அவர்களே, இறுதியாக நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி முடிக்கிறேங்க. நீங்களுமா? ஒரு தவளை கூட்டம் காட்டுக்குள்ளே போச்சான். போகும்பொழுது 2 தவளை தெரியாமல் கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சான். மேலே இருந்த தவளையெல்லாம் கை கொட்டி சிரிச்சுதான். கீழே இருக்க 2 தவளை எப்படியாவது மேலே வந்துடலான்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்துதான். மேலே இருக்க தவளையெல்லாம் சொல்லிச்சான், உன்னால் மேலெல்லாம் வரவே முடியாது, தேவையில்லாமல் உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதன்னுச்சான். அதில் அதை கேட்ட ஒரு தவளை, ஆமாம் அவங்க சொல்கிறது சரிதான், நம்மளால் முடியாது, எதுக்கு கஷ்டப்படணும்னு தன்னுடைய முயற்சியை கைவிட்டுடுச்சான். இன்னொரு தவளை அதை காதில் வாங்க மேலே முன்னேறிக்கிட்டே இருந்துதான். கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடி மேலே போய் அங்கிருந்த தவளைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிச்சான். மேலே இருக்க தவளைக்கெல்லாம் புரியல எதுக்குன்னு. பிறகுதான் புரிஞ்சுதான், மேலே ஏறி வந்த தவளைக்கு காது கேட்காது, இதுங்க வரக்கூடாதுன்னு சொன்னது இந்த தவளைக்கு மேலே வான்னு உற்சாகம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு. அப்படி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிட்டோம், கஷ்டம்னு இருக்கும்பொழுது நம்மளை சுற்றி இருக்கவங்க உன்னால் முடியாது, நீ மேலே வரமாட்டேன்னு சொல்லும்பொழுது நம்ம காதில் வாங்காமல் வாழ்க்கையில் முன்னேறிட்டோ இருந்தோன்னு வச்சுங்களேன், அது பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். அருமை. உலகத்திலேயே நிறைய கண்டுபிடிப்புகளில் கண்டுபிடிச்சவரில் தாமஸ் ஆல்வா எடிசன் மிக முக்கியமானவர். அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேயே பெஸ்ட்டு கண்டுபிடிப்பு நம்மளுடைய மின் விளக்குங்க. அவர் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு, என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் 100 வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, 1000 தோல்விகளை கண்டவன். அப்படி நம்மளும் ஒரு 2025 எத்தனையோ தோல்விகளை பார்த்துருக்கலாங்க. ஆனால் அந்த தோல்வியெல்லாம் கண்டு துவண்டு போகாமல் அந்த தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக நினைத்து அந்த அனுபவங்கள் மூலமாக நம்ம வெற்றி அடைகிறோம் பாருங்க, அதுதாங்க பெஸ்ட்டு. அப்படிப்பட்ட சிறப்பான பல அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் உயரங்களையும் கொடுத்த இந்த 2025 நிச்சயமாக பெஸ்ட்டு தான். வரக்கூடிய 2026 மிக அற்புதமான ஆண்டாக அனைவருக்கும் அமையும் என்ற வாழ்த்தினை மனமாற கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. ஒரு உற்சாகமான கைப்பற்ற அன்பு அக்கா வேலூர் நித்ய பிரியா அவர்களுக்கு ஒரு சவாலான தலைப்பை கூட ரொம்ப சாமர்த்தியமாக அணுகுகிற ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது. அதான் அவங்க சொன்னாங்க, கடந்து வந்த 2025 தவளை கூட்டமாக இருக்காதீங்கன்னு நாஞ்சில் விஜயனை பார்த்தே சொன்னாங்க. இப்போ அந்த அணியில் இருக்கிற 3 பேரும் தவளை கூட்டமாக இருக்காதீங்கய்யா, அப்படியே தவளை கூட்டமாக இருந்தாலும் காது கேட்காத தவளையாக இருந்து பாரு, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். உன்னை நோக்கி வருகிற எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் எல்லா நெகட்டிவிட்டியையும் பாசிட்டிவிட்டியாக மாற்றுகிற ஆற்றல் உனக்குள்ளே தான் இருக்குது. இப்போ உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது புது வரலாறுங்கிறத நீ தாண்டா உருவாக்கணும்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் வளர்ந்துருக்குறோம். 2025 அப்படி தான் மாற்றங்கள் உருவாகி இருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சொந்த சுவாரஸ்யமான நிகழ்வை இந்த மன்றத்தில் பந்தியில் விரித்து படையல் போட்டாங்க. அவர் பல லட்சம் பல கோடி சம்பாரிச்சிருக்கலாம், அது வெறும் பணம். ஆனால் இங்கே அவரையே நினைத்து நினைத்து தினம் தினம் துடித்து கொண்டிருக்கிற அந்த இதயங்கள் இருக்குல்ல, அது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடு ஆகாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னபோது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு கவிஞன் தான் எழுதுனா, ஒவ்வொரு முறை இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு பறக்கிற விமானங்களில் பயணிகள் விமானங்களை விட சரக்கு விமானங்களின் எடைதானே அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் சரக்கு விமானங்களின் எடையை விட பயணிகள் விமானங்களின் எடைதான் அதிகமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அங்கே வெறுமனே பொருட்கள் மட்டும்தான் பறக்கிறது, இங்கே உறவுகளை சுமக்கிற இதயங்கள் பறக்கிறது, அதனால் கனமாக இருக்கிறது.